பிதாவாகிய தேவனுக்கும் உலக இரட்சகர் மீண்டும் சீக்கிரம் வரப்போகிற நித்திய ராஜாவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்மை விடுவித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை அபிஷேகித்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய், ஆசீர்வாதத்தின் ஜனங்களாய், மனமகிழ்ச்சி நிரம்பிய ஒரு ஜனங்களாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் மணவாளனுக்கு மணவாட்டி சபைகளாய் நம்மை நடத்தும் ஆவியான தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ரட்சிப்பின் தேவனாம் கர்த்தராகிய இயேசுவை ஆராதிக்கும் நாள், பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தும் நாள். இந்த நாள் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள். இனி அவர் செய்ய போகிற ஏராளமான அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அதிசயமான காரியங்களுக்கும் விண்ணப்பங்களை துதிகளோடு ஏறெடுத்து நம்மையே தேவனுக்கு ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய் கொடுக்கும் நாள். பிலிப்பியர் 2:14 வாசித்து பாருங்கள். பவுலின் சாட்சியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் அவர் போதிக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. பார்த்தீர்களா? ஜீவ வசனம், ஒளியின் வசனம், ஒளியின் தேவனுடைய அழியாத வார்த்தையை அனுதினமும் பிடித்து கொண்டு நாம் நடப்பதனால இயேசு கிறிஸ்துவின் பிரகாசத்தினால் நாம் சமுதாயத்துக்கும், சபைக்கும், தேவனுக்கும், ஊருக்கும், உலகத்துக்கும் பிரகாசத்தின் ஜனங்களாக, ஒளியின் தேவனுடைய ஜனங்களாக நாம் பிரகாசிப்போம். ஆகவே நம்முடைய ஜபங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் வெறுமையாய் போனது என்று சொல்லிவிடாதபடிக்கு அனுதினமும் ஒளியின் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பிடித்து கொண்டு நடக்கும்போது நாம் பிரகாசம் அடைந்து விடுகிறோம். ஆண்டவராய் இயேசு சொன்னார், யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே, பாவ இருளிலே நடக்காமல் அவன் ஜீவ ஒளியை கண்டடைவான் என்று சொன்னார். 119 சங்கீதம் 105 பாருங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது. ஆமென். அன்பானவர்களே, உலகிலே இந்த சமுதாயம் பாவ இருள் சூழ்ந்த இருளா இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வசனமும் தீபமா இருக்கிறது, விளக்கா இருக்கிறது. ஆகவே அது நமது பாதைக்கு விளக்கா இருக்கிற தேவ வசனம். அந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது நமது வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. அந்த தேவ வசனத்தின்படி நாம் நடக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாசத்தின் ஜனங்களாக நாம் இருப்போம். நம்மிடத்தில் அன்பின் பிரகாசம் வரும், ரட்சிப்பின் பிரகாசம் வரும், விசுவாச பிரகாசம் வரும், மனதுருக்கத்தின் பிரகாசம் வரும், எல்லோருக்கும் சேவை செய்யும், எல்லோருக்கும் தான தர்மம் செய்யும் பிரகாசம் வரும், எல்லோருக்காக ஜெபிக்கிற ஜெப பிரகாசம் வரும். நமக்குள்ள கிறிஸ்து இயேசுவுடைய வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு சுடர்களைப் போல திகழ வேண்டும் என்றால் அது நம்முடைய முயற்சியால் ஆகாது. கர்த்தராகிய இயேசுவால அது ஆகும், அவருடைய வசனத்தினால் அது ஆகும். ஆகவே ஆராதனை நாளிலே, சபை ஆராதனையில இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லோரும் பிரகாசம் அடைந்து நம்முடைய சபைக்கும் சரி, குடும்பங்களுக்கும் சரி, சகோதர சகோதரிகள் மத்தியிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நாம் பிரகாசத்தின் ஜனங்களாக எழும்பி பிரகாசிக்க என்னை நிரப்பும் ஆண்டவரே. பெந்தைக்கோஸ்து நாள் என்று அக்கினியாய் இறங்கி வந்து அப்போஸ்தலர்களை பிரகாசம் ஆக்கினீரே. இந்த உலகத்துக்கே அவர்களை ஒளியாக, வெளிச்சங்களாக தேசங்களுக்கு அனுப்பினீரே. எங்களை அப்படி மாற்றும் என்று இந்த ஆராதனையில நம்மை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் பிரகாசத்தால் நாம் மறுரூபமாவோமா? நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க இந்த நாளில்
குப்பையிலிருந்தும் தூசிலிருந்து எங்களை உயர்த்தினீர். பாதாள படுகொடியிலிருந்து எங்களை தூக்கி ரட்சித்தீர். எங்கள் அக்கிரமங்களை நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதின் விளைவு உம்முடைய மன்னிப்பின் இரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றி, உம்முடைய ஆவியை ஊற்றி எங்களை கழுவி சுத்திகரித்து மனவாட்டி சபைகளாக எங்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தை அனுதினமும் நாங்கள் பிடித்து கொண்டு பிரகாசம் அடைகிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். இதோ என்னோடு ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விசுவாச பிரகாசம், ஆண்டவரே, ஒரு ரட்சிப்பின் பிரகாசம், ஒரு ஆசீர்வாத பிரகாசம், ஒரு சமாதான பிரகாசம் உங்கள் ஜனங்களை மூடிக்கொள்ளட்டும். நீர் மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.